கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 5:17. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதான ஒரு வார்த்தையை இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய தியான வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையிலே இதற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய உண்மை ஒன்றினை அழுத்தமாக இது கூறுவதாக நமக்கு காணப்படுகிறது. அந்த உண்மை கூறுவது மாத்திரமல்ல, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் அது நமக்கு கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த வார்த்தை மிக அருமையாக போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மதியற்றவர்கள் செய்கின்ற காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது அழகாக அந்த வார்த்தையானது தெளிவாக கொடுக்கப்படுகிறது. 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று கூறப்படுகிறது. நிலைத்திருப்பான்ற வார்த்தை இங்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் பரலோக ராஜ்யத்தில் நிலைத்திருக்கக்கூடதாக அந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அபிதமாக இருக்கிறபடினாலே இந்த வசனத்தின்படியாக நாம் பார்க்கின்ற வேளையிலே ஒரு எச்சரிப்பின் சத்தம். என்ன எச்சரிப்பின் சத்தம் என்று பார்க்கும்போது, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் என்பதை நாம் காணும்போது, ஒழிந்து போகிறவைகள் மேல் நமக்கு ஏன் ஆசையும் நம்பிக்கையும் வருகிறது என்ற கேள்வி நமக்குள்ளாக நாம் கேட்பதே கிடையாது, இல்லைங்களா? ஒழிந்து போகிறவைகளை நிரந்தரம் என்று நம்பி அவைகளை பிடித்து கொள்ள நாம் ஏன் விரும்புகிறோம் என்ற கேள்விக்கும் நம்மிடத்தில் பதில் கிடைக்காது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தால் ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் என்று நமக்கு தோன்றும். தேவ பிள்ளைகளே, வேத வசனங்களை நன்றாய் பகுத்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். அழிந்து போகிற உலகத்தின் காரியங்களை நிரந்தரம் என்று நாம் நினைத்தால் அவைகளையே நம்முடைய ஆஸ்திகள் என்றும் அவைகளே நம்மை பெரியவர்களாக மாற்றும் என்றும் நினைத்தால் நம்மைப் போல மதியினர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான், நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த வார்த்தை நம்மை ஒரு எச்சரிப்புக்குள்ளாக வழிநடத்துகிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அடிப்படையான சில காரியங்கள் நமக்கு தேவையானதுதான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவைகள் அனைத்தும் நிரந்தரமானவைகள் அல்ல என்பதை குறித்து நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். இவைகளை மறந்து நாம் உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் பற்றி கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாகவே ஒரு நாள் நாம் ஏமாற்றப்பட்டவர்களாய் இருப்போம். அன்று நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். அன்று நிலைமை நமக்கு பரிதாபமாக இருக்கும். உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள். ஒரு வேதத்தில் பார்க்குறோம், நம்ம இல்லையா, வேதத்தை வாசிக்கிறோம். அதில் ஒருத்தர் களஞ்சியத்தை எடுத்து பெரிதாக்குவேன் என்று சொல்கிறார். அவன்கிட்ட மதிகேடனே என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மதிகேடனே என்று சொல்கிறார். காரணம், இன்றைக்கு நான் படுத்து நாளை காலையில் நீ எழுந்துக்குன்னா உன் ஜீவன் போச்சுன்னா நீ சேர்த்து வைத்தது யாரிடத்தில் போய் சேருவோம் என்று சொல்கிறார்கள். உலகத்தில் நமக்கு தேவைதான், தேவையானதை நாம் அனுபவிப்போம். ஆனாலும் கூட இவ்விதமாக நிலையற்று அழிந்து போகிறவர்களுக்காக நாம் பிரயாசப்படுவதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகிறவர்களாய் இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான். அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்வது மட்டுமே அழியாததாக இருக்கும். இதனை அறிந்து நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருப்போம். உலகத்தையும் அதன் இச்சையையும் விருப்போம். அப்பொழுது நித்திய சந்தோஷத்தை பெற்று நாமும் நம்முடைய சந்ததியும் என்றென்றும் மகிழ்ச்சியோடு நிலைத்திருப்போம். அந்த மகிழ்ச்சியானது ஒரு நித்திய மகிழ்ச்சியாக நிலைத்திருக்கிற மகிழ்ச்சியாக நமக்கு காணப்படும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவ சித்தத்தை
அறிந்து செயல்படுவோம், வாழ்வோம், வளம் பெறுவோம். தேவன் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.